ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது என்னென்னலாம் செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேம்லிங்லாம் கிடையாது. நம்ம கரெக்டாக ஒரு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி யார் என்னென்ன மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இது கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது வந்து பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதே மாதிரி எஸ்ஆர்னு கொடுத்துருப்பேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கேட்டகரி இருந்தால் கூட நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் அந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுது, என்ன பண்ண போகிறாங்க, ஸோ என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டார்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸும் புரியணும். என்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம், டெலிகிராமில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்காதீங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியோட இப்போ நீங்கள் ஸ்டாக் வாங்கினா ப்ராஃபிட் க்ரோத் ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ட்ரெண்டை பாருங்கள். ஸோ அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ சேல்ஸ் க்ரோத் ரொம்ப முக்கியம், ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப பார்க்கணும். டெப்ட் கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட்னா அந்த கம்பெனி ஏதாவது கடன் வாங்கியிருக்கா இல்லையான்ட்டு இது எல்லாமே வந்து வெப்சைட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஷேரோட ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கா இல்லை ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கான்னு சொல்லிட்டு PE ரேஷியோ நீங்கள் பார்த்து வைக்கணும். அதே மாதிரி வந்து ROIன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ அந்த ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு greater than 15% வந்து சேல்ஸு ப்ராஃபிட்டு எல்லாம் போக நல்லா கிடைக்குதா இல்லையன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ப்ரொமோட்டர் வந்து அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்டாக்குன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். 5 years 10 yearsக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நிறைய சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இமிடியேட்டாக நல்லாயிருக்கும், ஒரு 2-3 years மேலே டவுன் ஆகிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும் போது முக்கியமானது என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ உள்ளே வரீங்க, எப்போ வெளியில் போகிறீங்க. அதிகமாக இருக்கும்போது ஐயோ நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிடக்கூடாது. ஐயோ ஸ்டாக் வந்து கம்மியாகிட்டுருக்கே, விலைலாம் போட்டது கம்மியாகும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ஸோ மொத்தத்தில் எல்லாத்தையும் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது பெஸ்ட்டு. முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் நிறைய ஆட் பண்ணி டிப்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வாங்காதீங்க. அதே மாதிரி ஒன் டே ப்ராஃபிட் மைண்ட் செட்லாம் போகாதீங்க. ஃபுல்லாக ஒரே ஸ்டாக்கில் வந்து மணியை வந்து போட்டு வைக்காதீங்க. இதை பற்றி நான் வரக்கூடிய நாட்களில் ஒரு லாங் வீடியோ போடுறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.